ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதித்து ஒரு சில பாடல்களை பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்ல தேவன் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை அவியாமல் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். பொன் செஞ்சிட நம்மைக்காக பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்த தேவன் நீர், என்னை கைவிடவே மாட்டீரம்மா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். மனதார விசுவாசத்தோடு நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நம்மை கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நம்மை கரம் பற்றி நடத்திடுவார். கரங்களை அசைத்து இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க. தலைக்கு மேல கரங்களை தட்டி சத்தமா நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. இப்படியா சொல்றது? நல்ல சத்தமா ரெண்டு கையை தூக்கி சத்தமா ஹல்லேலூயா. சிங்கத்தின் பிள்ளைகளாய் நல்ல வாய்களை திறந்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, சிங்கக்குட்டிகளை போல சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கொம்பை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. பாடுவோமா? கரங்களை தட்டி. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே,
விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சத்தமாக கரங்களை தட்டி உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து தகப்பனே நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். கரங்களை தட்டி என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலம் தான் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலம் தான் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாக இன்னும் நல்ல சத்தமா, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்துல சொல்லியிருக்கீங்களே, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று இந்த மே மாதத்துல சொல்லி இருக்கிறீரே. ஓ, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சபையாய் நாங்கள் அப்படியா ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஓ, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலம் தன் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலம் தன் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே,
ஆமென். சபையாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் எங்கள் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாய் அங்கீகரித்தவர்களாய் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் வெட்கப்பட்டு போவதில்லை, நானும் என் பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வேலை ஸ்தலத்துல நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னுடைய தொழிலில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னுடைய உறவுகள் முன்பதாய் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மே மாதத்துல கர்த்தர் வாக்கு பண்ணினதுதான் என் வெட்கத்திற்கு பதிலாய் கர்த்தர் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். ஓ, நன்மைகள் என்னை தேடி வரும். இந்த மே மாதம் நன்மைகளால என்னை, என் குடும்பத்தை கர்த்தர் நிரப்புகிற மாதம். ஆமென். போவதில்லை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனுக்கு கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனுக்கு உருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனுக்கு உருகமாயிருக்க. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராய் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராய் வந்தாலும் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி, ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். கரங்களை தட்டி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் குருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் குருகமாயிருக்க. பாதைகள் எல்லாம் தடைகளாய் இருந்தாலும், ஓ, நேர்வழியாய் நடத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருப்பதால் நிச்சயமா என் கரங்களை பிடித்து என் கர்த்தர் நடத்துவார். எனக்கு யாரும் இல்லாம இல்லை, என் கர்த்தர் என் பட்சமாய் எனக்கு துணையாய் நிற்கிறார். பாதைகள் எல்லாம் தடைகளாய் நிரம்பி இருந்தாலும், ஓ, நான் நேர்வழியில போகலையோ, என்னுடைய வழி இது இல்லையோ, நான் என்ன செய்வேன் என்று பாதை தெரியாதவளாய் நான் நின்று கொண்டிருந்தாலும் இந்த வேளையில நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேர்வழியாய் என்னை நடத்துகிற தேவன் நிச்சயமாய் என்னை நடத்துவார். ஆமென். நிச்சயமாய் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ, ஓ, நேர்வழியாய் நடத்துகிற தேவன் நிச்சயமாய் என்னை நடத்துவார். நான் போகிற எல்லா காரியங்களும் முடக்கி வைக்கப்பட்டிருக்குதே. நான் எதை கேட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி, ஓ, தாமதம் மட்டும்தான் பதிலாய் கேட்கிறது. கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். எந்த தாமதம் ஏற்பட்டாலும் எனக்காய் நேர்வழியில என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். எனக்கு வர வேண்டியதை கர்த்தர் எனக்கு தருவீர். என் கரங்கள்ல கொண்டு வந்து சேர்ப்பீர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கரங்கள்ல தான் கர்த்தர் எனக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ய போகிறீர்.
ஓ விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விரும்பின காரியத்தை இந்த 2 கரங்களினால நான் பெற்றுக்கொள்ள பார்க்கிறேன். அப்படியே பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் அப்படியே வாங்குங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஓ பரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தர் எனக்கானது. தாமதம் என்று எங்க போனாலும் தாமதம் மட்டும் பதிலாக இருக்கிறது. ஓ இந்த வேளையில நான் விசுவாசிக்கிறேன், நேர்வழியாய் நடத்துகிற தேவன் இந்த கரங்களினால பெற்றுக்கொள்ள செய்ய போகிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். பயமில்லையே, நேர் வழியா என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவான். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. ஆமென். நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருக்க. ஆண்டவரே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தாவே, முந்தின காரியங்களை நான் யோசிக்கலப்பா, நான் பூர்வமான காரியங்களை சிந்திக்கல. ஆண்டவரே, நான் மேலான காரியங்களை சுதந்திரிக்கும்படியாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில கர்த்தர் என் கால்களை நீர் வேறொன்ற செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னுமாய் மேலான ஆசீர்வாதங்களை, மேலான காரியங்களை நான் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதிரி அநேக தாமதங்களை, அநேக ஆண்டவரே அப்பா முடியாத சூழ்நிலைகளை கொடுத்து கர்த்தர் இன்னுமாய் உமக்குள்ள பலப்படும்படியாய், இன்னுமாய் நான் வேறொன்று நிற்கும்படியாய் கர்த்தர் நீர் எனக்கு கிருபை அளிக்கிறீர். 2 கரங்களையும் அப்படியே விரித்து சொல்லுவோமா? நான் காத்திருக்கிறேன் தெய்வமே, நான் காத்திருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் நான் அப்பா உமக்குள்ளாய் விசுவாசத்தோடு நான் வேறொன்று நிற்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய கரம் என்னை உயர்த்துகிற வரையில நான் உமக்காய் காத்திருக்கிறேன், நான் உமக்காய் காத்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நான் எதையும் யோசிக்கலப்பா, நான் எதையும் சிந்திக்கல. இன்னுமாய் கர்த்தர் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியார் நீர் என்னை வைத்திருக்கிற ஆண்டவரை இந்த சூழ்நிலையில இன்னும் அதிகமாய் நான் வேறொன்றி நிற்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். முன்னினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். எழுமி நின்று சொல்லுவோமா? ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால்.
கண்களை மூடி கரங்களை அப்படியே விரித்து ஒப்பு கொடுக்கிறேன். நான் போகும் பாதையை அறிந்தவர் கர்த்தர். நீர் இந்த வேளையில எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நீர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நீர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருக்க. கண்களை மூடி சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன். ஆமாண்டவரே, என்னோடு நீர் இருப்பதினால எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. கடைசியாய் பயமில்லை என்று உரத்த சத்தமாய் பயமில்லை, பயமில்லை. ஓ கர்த்தாவே, உண்மையாய் அப்பா பயமில்லை என்று அறிக்கை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. தேவ மகிமை இப்பொழுது அவர்கள் மேல இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அநேக கலக்கங்களினால, அநேக பயத்தினால, ஓ இது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளில கர்த்தருடைய மகிமை இறங்குகிற இந்த வேளையில கர்த்தாவே நீர் அவர்கள் உள்ளத்துல திடமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு திட நம்பிக்கை பிறப்பதாக. ரீபா லமா ரப 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 லரஷரி மரமல மரப ரப ரபலர. ஓ தேவ ஆவியானவர் தெள்ள தெளிவாய் பேசுவீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? ஓ பயமில்லை என்று சொல்லி தேவ சந்நிதியில ரீபா லப ரகதிக லம ரப 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 ரபலர. ஓ ரீபா லரஷரி மல மரப ரப ரப ரபலர. ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ரீபா லரஷரி மல மரபலர. ஓ பயமில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் உள்ளான இருதயத்திற்குள்ள இருக்கிற எல்லா பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வேலைகளை குறித்த பயங்கள், படிப்பை குறித்ததான பயங்கள், வாழ்க்கையை குறித்ததான பயங்கள் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடப்படுவதாக. இப்பொழுது ஒரு திட நம்பிக்கை பரத்திலிருந்து ஒரு திட நம்பிக்கை இறங்கி வருவதாக. ரிஷ ரிப ரக திக லம ரப லம ரப 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 லர. கரங்களை தட்டியோ கரங்களை அசைத்தோ நல்ல தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய், தேவ மகிமையை உணர்ந்தவர்களாய், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ரிப ரக திக லம ரப 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 லர. இயேசுவின் நாமத்தினால ஒரு திட நம்பிக்கை, இயேசுவின் நாமத்தினால ஒரு திட நம்பிக்கை, இயேசுவின் நாமத்தினால ஒரு தைரியம், இயேசுவின் நாமத்தினால ஓ 100% என் கர்த்தர் செய்வார் என்கிறதான ஒரு புதிய நம்பிக்கை இப்பொழுது இருதயங்களுக்குள்ள கடந்து வருவதாக. ரத்த சத்தமாய் சொல்லுவோம், ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வான். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஒன்றுக்கும் உதவாத என்னுடைய கையை கொண்டு தொடங்கின காரியங்களை என்னுடைய கையை கொண்டே முடிய வைப்பீங்க. ஓ விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி சும்மா நிற்க முடியும்? கரங்களை தட்டியோ இல்ல கரங்களை விரித்தோ ஒன்றுக்கும் உதவாத, எதற்குமே பயன் இல்லாத என்னை கொண்டு, என்னுடைய கையை கொண்டு நீர் துவங்கின ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் என் கையை கொண்டே முடியப்படுவீரப்பா. என்னை மறவாமல் நினைக்கிறவரே, கரங்களை விரித்து சொல்லுங்க, மறவாமல் என்னை நினைக்கிறவரே, எனக்காக வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பவரே, ஓ நன்றி ஆண்டவரே.
நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். கரங்களை விரித்து மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை அவரை பார்த்து சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். கரங்களை பார்த்து என் கையை கொண்டு நீர் துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவே. உணர்ந்தவர்களாய் இதை சொல்லும் போது தேவ சமாதானம் உங்க இருதயங்கள் அப்படியே ஆளும். ஆமென். கரங்களை விரித்து மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி. அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து மறவாமல் நினைப்பவரே இசையா. கர்த்தாவே நீர் உடன்படிக்கையின் தேவன். தாவீதுக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படியாய் தாவீதை மாத்திரம் அல்ல அவனுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீரப்பா. கர்த்தாவே அவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையில தேவாலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் கிருபை அளித்தீர். கர்த்தாவே தாவீதுக்கு அருளின ஒவ்வொரு வாக்கையும் தாவீதின் குமாரர்களுக்கு கர்த்தர் நீர் செய்தீரே. நீர் உடன்படிக்கையின் தேவனப்பா. என்னோடு நீர் செய்த உடன்படிக்கையை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. நீர் மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. ஓ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அப்பா. அப்பா நீங்க பொய் சொல்ல மனிதன் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன்மாரே பொல்லாத தகப்பனா இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் தகப்பன் நீர் எப்படி எனக்கு பொய் சொல்லுவீர்? நீர் உடன்படிக்கையின் தேவன் அல்லவா? நீர் எனக்காய் ஆண்டவரே கையெடுத்து கொடுத்த எல்லா காரியங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். ஓ விசுவாசத்தோடு உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் என்றும் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் என்றும் பிசகாதவர்.
விரித்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி மனதார கர்த்தரை நோக்கி பார்த்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி கரங்களை கூப்பி மறவாமல் நினைப்பவரே இயேசையா கர்த்தாவே கர்த்தாவே எங்களை மறவாமல் நினைக்கிறவர் நீர் எங்களை மறவாமல் நினைக்கிறவர் நீர் எங்களை மறவாமல் நினைக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எங்களை ஒரு நாள் மறக்கலாம் நாங்க செய்த நன்மைகளை மறக்கலாம் எங்களை என்றும் மறக்காமல் நினைக்கிறவர் நீர் எங்களை என்றும் மறக்காமல் நினைக்கிறவர் நீர் நிச்சயமாய் நீர் சொன்னதை எனக்காய் செய்து முடிப்பீர் நீர் சொன்னதை எனக்காய் செய்து முடிப்பீர் நீர் செய்து முடிக்கும் மட்டும் என்னை நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே கடைசியாய் 2 கரங்களை விரித்தோ 2 கரங்களை கூப்பியோ இல்ல உயர்த்தியோ சொல்லுவோமா கர்த்தர் நீர் எனக்காய் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை எனக்காய் செய்து முடிப்பீர் ஒரு நாளும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர் ஆமென் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் சொல்லுங்க வாய்களை திறந்து சத்தமா ஒரு நாளும் நீர் என்னை கைவிட மாட்டீர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை கைவிட மாட்டீர் ஒரு நாளும் என் குடும்பத்தை கைவிட மாட்டீர் நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து நல்லா சொல்லுங்க என் கையை கொண்டு நான் தொடங்கினது எல்லாவற்றையும் கர்த்தர் என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர் எனக்கு அந்த சந்தேகமே இல்லப்பா இதை நான் தொடங்கிட்டேனே இதுல நான் காலை எடுத்து வைத்துட்டேனே இது நடந்து முடியலையே ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் செய்து விட்டேனோ ஒருவேளை நானா சுயமாய் செய்து விட்டேனோ இல்ல கர்த்தாவே நீர் சொன்னதின் பிரகாரமாய் நான் செய்திருக்கிறேன் என் கையை கொண்டு நான் தொடங்கின காரியத்தை நிச்சயமா என் கையை கொண்டே கர்த்தர் நீர் நிறைவேற்றி முடிப்பீர் என் கையை கொண்டே நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் இந்த கை ஆண்டவரை பலர் சொல்லுகிறது போல எதற்குமே லாயக்கில்லாத கைதான் ஒன்றுக்குமே பயனில்லாத கைதான் ஆனாலும் இந்த கையை கொண்டு கர்த்தர் நீர் அப்பா செய்து முடிக்க போகிறீர் இந்த கரத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன் இதுவரையில வெட்கப்பட்டு தலை குனிந்த இடங்களில் எல்லாம் இந்த கரங்களினால் அநேக நன்மைகளை பெற்று தலை நிமிர்ந்தவனாய் நான் வாழ போகிறேன் கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம் 2 காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை இன்னொன்று ஒரு வேதாகமத்தை எப்படி நான் படித்து எனக்கென்று தேவ வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வேதாகமத்தை எப்படி நான் அறிந்து கொள்ளலாம் என்று 2 விதங்களில் இன்றைக்கு கர்த்தர் 2 காரியத்தை சுருக்கமாய் சில காரியங்களை நம்மளுக்கு புரிகிற வண்ணமாய் கர்த்தர் அடியான் மூலமாய் உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் போதிக்கிறவராய் இருக்கிறார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது எந்த காரியத்தை அதிகமாய் முக்கியத்துவம் படுத்துகிறது என்பதை நாம் உணர்வோடு வாசிக்க வேண்டும் வேதத்தை கடமையாய் வாசிக்க கூடாது ஒரு செய்தித்தாளை படிக்கிறது மாதிரி படிக்கக்கூடாது ஏதோ படிக்கலைன்னா நம்மளுக்கு பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு குற்ற மனசாட்சியோடையும் வேதாகமத்தை படிக்கக்கூடாது வேதத்தை நீங்கள் படிக்கும்போது பயபக்தியோடு காணப்பட வேண்டும் 2வது உங்களுடைய இருதயம் உங்களுடைய ஆவி கர்த்தருடைய வேத வசனத்தை எப்படிப்பட்ட மேற்பார்வையாய் பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் அங்க சொல்லுகிற கருத்து என்ன அங்க சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன இன்னும் லகுவாக சொல்ல முடியும் என்றால் இதுவும் ஒரு காரியம் நீங்கள் படிக்கிறதுல சில காரியங்கள் திரும்ப திரும்ப வரும் படிக்கிற 10 வசனத்துல இல்ல 20 வசனத்துல
இல்லை 5 அதிகாரத்தில் நீங்க படிக்கிற வார்த்தைகளே திரும்ப திரும்ப வரும். ஆமென். அதில் உங்களுடைய உணர்வு காணப்பட வேண்டும். தேவன் ஏதோ ஒன்றை வலியுறுத்தும்படியாக இன்றைய நாட்களில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா தேவன் ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் காட்ட வேண்டும். ஏதோ ஒரு விசேஷமானவைகளை தேவன் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சில காரியங்களை திரும்ப திரும்ப நம்மளுக்கு காட்டுகிறதாய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தை இப்படிதான் புரிந்து படிக்க வேண்டும். நம்ம படிக்கிற 10 வசனமா இருந்தாலும் 10 அதிகாரமா இருந்தாலும் இந்த உணர்வு நம்மளுக்கு வேண்டும். தேவன் எனக்கு என்னத்தை படிச்சதில் எனக்கு என்னத்தை சொல்றாரு, எதை திரும்ப திரும்ப நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவு காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதை கையில் எடுத்து ஆண்டவர் இப்போ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சிருக்கிறோம் என்றால் அதை குறித்து நம்ம சிச்சுவேஷனோடு ஒப்பிட வேண்டும். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகளோடு நம்மளை ஒப்பிட வேண்டும். அந்த வார்த்தைக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே முன்ன உள்ள காரியத்தையும் சொல்லும், பின்ன உள்ள காரியத்தையும் விளக்கப்படுத்தும், நடந்து கொண்டிருக்கிற காரியத்தையும் தெளிவுபடுத்தும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் மாதிரி ஒரு போதனை மனுஷனுக்கு வேற எங்கேயும் கிடைக்க முடியாது. எத்தனை டியூஷன் சென்டருக்கு போனாலும் கிடைக்காது. எத்தனை டிகிரி படித்தவங்க கூட இந்த வேதாகமத்துக்கு அடிமையானவர்கள். ஆமென். எத்தனை பட்டப்படிப்பு படித்தவர்களும் எத்தனை அனுபவசாலிகளாக இருந்தாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டவர்கள் அடங்கக்கூடியவர்கள். ஏனால் இது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. ஏதோ ஒரு மனுஷன் தன்னுடைய அனுபவத்தினால் எழுதப்படவில்லை, தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் வேதாகமத்தை படிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு கோர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கோர்க்க வேண்டும். இந்த வார்த்தைக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏன் இத்தனை வார்த்தைகளை நாம் படித்திருந்தும் இந்த வார்த்தை மாத்திரம் திரும்ப திரும்ப வருகிறது? அப்ப திரும்ப திரும்ப ஏதோ இத்தனை வார்த்தைகளை படித்தாலும் என்னுடைய மனசு ஏதோ இந்த ஒரு வசனத்தின் மேலேயே ஈர்ப்பா இருக்கிறது. அப்ப தேவன் இந்த வசனத்தை கொண்டோ இந்த வார்த்தைகளை கொண்டோ என்னுடைய இருதயத்தில் என்னத்தை சொல்ல விரும்புகிறார், என் வாழ்க்கையில் என்னத்தை செய்ய போகிறார் என்ற ஒரு கருவை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறதை அறிய வேண்டும். ஒரு கரு இருக்கிறது கூட நிறைய பேர் மனுஷனுக்கு அறியாமல் இருக்கிறான். ஆனால் இந்த வேத வார்த்தை என்ற கருவை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில போதனைகளாக தெளிவாக வைத்திருக்கிறார். இவைகளை அறிந்து உணர்ந்து படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் பேசுகிறவர். அவர் ஒன்று கருவை கொடுத்தாருன்னா அந்த கரு சோடையா இருக்காது. ஒரு விதையை கொடுத்தாருன்னா அந்த விதை செத்து போகாது, அது எழும்பும். அது எவ்வளவு பெரிய கற்பாறையில் இருந்தாலும் எழும்பும். அது உயர வளரும், கனிகளை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு பலிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால், கர்த்தர் ஒரு கருவை கர்த்தர் உங்களுடைய வேத வாசிப்புல கொடுத்தார் என்றால் அது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. பேசுகிற ஆண்டவர், அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஆமென். அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. காரியத்தை தேவன் திரும்ப திரும்ப சொன்னார். ஒன்று, அதிகமாய் சொன்ன காரியம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்துல நிறைய தடவை தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆரம்பமே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே
உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசஸ்தலம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம். இந்த ஆலயத்தில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அப்ப இந்த ஆலயத்தை குறிக்கிறது. ஆமென். அவர் உலாவுகிற தேவன், அவருடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. அடுத்து 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனமுமாயிருக்கிறது. ஆலய பிரகாரங்கள். 2வது தடவை ஆலயம் வருகிறது. 3வது வசனத்தில் படிங்க, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில். பீடங்கள்னா என்னது? கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஸ்தலம், தேவனுடைய சமூகம் இந்த பலிபீடத்தில் உலாவுகிறதே, அதை குறிக்கிறது. ஆமென். இப்பவே எத்தனை தடவை வந்துருச்சு? அப்ப இது இந்த வசனத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப எதைத்தான் சொல்ல வராரு? அவருடைய சமூகத்தை, அவருடைய ஆலயத்தை, ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தை. ஆமென். ஆமாம். இன்னும் நிறையா நான் சொல்லுவேன். 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வீட்டில் அவர் தானே இருப்பாரு. அப்ப இங்க இது தேவனுடைய, சொல்லுங்க, இது தேவனுடைய வீடு. நிறைய பேர் நினைக்கிறது இது பாஸ்டருடைய வீடு. இது பாஸ்டருடைய வீடு இல்ல, இது தேவனுடைய வீடு. நிறைய பேர் நினைக்கிறது பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வரலாமா, அவர் விடுவாரா விட மாட்டாரா? ஹலோ, இது உங்க சர்ச், இது தேவன் உங்களுக்கென்று கொடுத்ததான ஆலயம், பிரசன்னம், வாசஸ்தலம். ஆமென். அப்ப இது அவருடைய வீடு. அவருடைய வீடை கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்து கொடுத்திருக்கிறார். இப்படி பார்க்க வேண்டும். அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இப்படியாக. அப்படியே வசனத்தை திருப்புங்களேன். 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். வாசற்படியில், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில். சேர்ந்து சொல்லுங்க, ஆகாமியின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதே. அப்ப 2வது இங்கே என்ன வருது? ஆலயம். அடுத்து வாசிங்க. ரைட். அவ்வளவுதான். இத்தனை ஆலயங்களை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லி இருக்கு. அடுத்து இன்னொன்னு காட்டுறேன், பாக்கியவான்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாக்கியவான்கள் எங்க? 4வது வசனத்தை வாசிங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசியுங்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளில் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல பிரதானமாய் அவருடைய ஆலயத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பீடத்தை சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது பேனாவை கையில் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி படித்தா நம்மளுக்கு மண்டையில் ஏறாட்டியும் இன்னொரு நாள் மண்டையில் ஏறும். ஆமென். உங்களுக்குள்ளாக அப்படித்தான் வளர்த்து கொள்ள வேண்டும். 54ஆம் சங்கீதத்தில் ஃபர்ஸ்ட் அதிகமாய் சொல்லப்படுகிறது. எதை குறித்து சொல்லப்படுகிறது? சூப்பர். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயம். அது இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ல சொல்லப்போனா தேவனுடைய பிரசன்னம். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? தேவன் உலாவுகிற வாசஸ்தலம். அடுத்து எதை சொல்லப்படுகிறது? தேவனுடைய பீடம். தேவனுடைய பீடம். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல். ஆமென். அடுத்து எதை காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது? வாசிக்கிறீங்களா? அது வசனத்தை வாசி. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். அப்ப ஆலயத்தில், அவருடைய வீடுனா என்னது? அவருடைய ஆலயத்தில் வருகிறவங்க
இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அப்போ இன்னைக்கு உங்க குடும்பத்தில் யாராவது வராதவங்களா இருப்பாங்கன்னா அந்த பாக்கியத்தை இழக்கிறாங்க. சர்ச்சுக்கு வராதவங்களா இருக்காங்கன்னா பாக்கியத்தை என்ன செய்கிறாங்க? இழக்கிறாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது 5ஆம் வசனத்தில் கடைசி சொல்லப்பட்ட இருதயங்களில் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஏன் நெஞ்சில் கெட்ட யோசனை இல்லை, என் இருதயத்தில் யாருக்கும் கேடானதை யோசிக்கக்கூடிய யோசனைகள் இல்லை. என் இருதயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வாசம் பண்ணுவார், பாக்கியத்தை தருவார். ஆமென். அப்போ என் இருதயத்தில் கெட்டது வழிகள் வரக்கூடாது. ஒருத்தவங்க நல்லா சேலை கட்டியிருந்தா கண் அப்படி உறுத்தக்கூடாது. ஒருத்தவங்க கார் வாங்கிட்டா உறுத்திடக்கூடாது. ஒருத்தவங்க நல்லா மேன்மையாக ஆகுறாங்கன்னா நம்மளுக்கு உறுத்தக்கூடாது. நம்மளுக்கு மட்டும் நடக்கலையே அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இது சர்ச்சிலே இருக்கு. நம்மளுக்கு நடக்கலை, இது ஒரு குணம், பிறவி குணம் இருக்கும். இது நம்மளுக்கு மாறணும். இவங்களுக்கெல்லாம் நடக்குது, நம்மளுக்கு நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் வரும். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் சுத்த இருதயம், சுத்த யோசனை இருக்கிற பட்சத்தில் நீ பாக்கியவானாத்தான் இருப்ப. அதில் மாற்றமே இல்லை. ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து பாக்கியவான்கள் அந்த கடைசி சொல்லப்பட்டு சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, இப்போ எப்படி பைபிள் படிக்கணும்னு சொல்லி, எப்படி ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் ஆண்டவர், இதில் சில பேருக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்ததான வார்த்தைகளை நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். 6வது வசனம் அல்ல, 7வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அதுதான் இன்னைக்கு வார்த்தை. பலத்தின் மேல் பலன் அடைந்து, ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுக்கு மேல திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்றாரு? பலப்படுத்துகிறாரு. ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு இன்னும் தேவன் பலத்தை கொடுக்கிறார். அகைன் அண்ட் அகைன். இன்னும் எனக்கு தேவன் தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. நம்மளும் அதே கேஸ் தான். பலத்தின் மேல் பலன் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே, எங்களுக்கு இது பத்தாது. எப்பா உனக்கு இப்பதான் நான் கொடுத்தேன், பத்தாது ஆண்டவரே, எனக்கு இன்னும் வேணும். என் ஆண்டவர், அவர் உங்களுக்கே இந்த இருதயம் இருக்கும்னா, உங்களை படைச்ச ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் அவர்களை பலத்தின் மேல் பலன் அடைய வைப்பேன். ஆமென். அகைன் அண்ட் அகைன், திரும்பவும் திரும்பவுமாய் கர்த்தர் ஒரு நிறைவுகளை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வார்த்தையை நான் அப்படியே இணைச்சு சொல்றேன். யாருக்கு நிறைவை தருவார்? ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு நிறைவை தருவார். நான் சொன்னேன்ல, கர்த்தர் பேசுவார்னா எப்படி பேசுவார்னா, ஆலயத்தில், பிரசன்னத்தில், பலிபீடத்தில் கிடக்கிறவங்களுக்கு, அவருடைய வாசல்ல படுத்திருக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் பலத்தின் மேல பலனை திரும்ப வாங்கிக்கோ. நீ கேட்டல, உனக்கு தரேன், நீ கேட்காட்டி நான் உனக்கு திரும்ப தரேன் என்று சொல்லி பலத்தின் மேல் பலன், அகைன் அண்ட் அகைன். தேவன் உங்களுடைய காரியங்களில நல் விசேஷங்களை தேவன் திரும்ப திரும்ப ஆண்டவர் பாக்கியமாய் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிற அந்த காரியத்தோடு தேவன் இணைக்கிறார். அவருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர், சுத்த இதயத்தோடு இருக்கிறவர்களை தேவன் பாக்கியத்தினால திரும்ப திரும்ப பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஒரு சம்பவத்தை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், அதை திரும்ப இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள் யாருன்னா,
யாருக்கு திரும்ப திரும்ப பலன் வரும்? தேவன் யாருக்கு திரும்ப திரும்ப செய்வார்? நான் சொன்னேன், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் என்று சொன்னேன். சுத்த இருதயம் உடையவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் பாக்கியவான்களாய், பாக்கியமான காரியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப அவங்களுக்கு செய்வார் என்று சொன்னேன். மூன்றாவதாய் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும். போதும், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், தேவனை சார்ந்திருக்கிற மனுஷன், தேவன் தான் என்று சொல்லி இருக்கிற மனுஷன், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். நீர்தான் எனக்கு ஸ்ட்ராங் ஆக்க முடியும். வேற எந்த ஒரு சாப்பாடோ வேற எந்த ஒரு காரியமும் என்னை பலப்படுத்த முடியாது. தேவன் ஒருவரே எனக்கு திரும்ப திரும்ப அற்புதங்களை செய்ய முடியும். தேவன் ஒருவரே என்னை திரும்ப திரும்ப கட்ட முடியும். தேவன் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில நறுக்கி போன நிலைகளிலிருந்து திரும்ப திரும்ப தலைத்து எழும்ப வைக்க அவரால் முடியும் என்று சொல்லி, உம்மில் அவரில் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப திரும்ப பலனடைய வைப்பார். அல்லேலூயா. அடுத்து 6வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிப்பட்டவைகளாய் இருக்கும்? வாசிங்களா 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்க நடுவுல உள்ள போய் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்கள். தேவ பிள்ளையே, யாருக்கு திரும்ப திரும்ப தேவன் பலத்தை தருவார் என்றால், எவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு நடுவுல போயிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப பலத்தை உங்களுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு ஏண்டா பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. பிரதர், நீ இந்த வசனத்துக்கு சொந்தக்காரன். சிஸ்டர், நீ இந்த வசனத்துக்கு சொந்தக்காரி. உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆளுகையின் பள்ளத்தாக்குல நீ சம்பவித்து நிக்கிற ஆள் இல்லப்பா, நீ உருவ நடந்து போகிற ஆளு. ஆமென். வேற யாராலையும் முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். யாரால முடியும்? உங்களால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. வேற யாராலையும் முடியாது. உங்களுக்கு தான் அந்த விசேஷித்த கிருபை. நான் எவ்வளவு பாடுபடுறேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், வாழ்நாள் முழுக்க நான் இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பிரதர், சிஸ்டர், தேவன் ஒரு பலத்தின் மேல் பலனை உங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் நீங்கள் உங்க வாழ்க்கையில பள்ளத்தாக்குல முங்கி போகல. பள்ளத்தாக்க பார்த்து கால் வச்சுட்டு ஐயோ அப்படி நடுங்கிற ஆளா இல்ல, நீங்க அதுல நடந்து போகிறவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சுத்தமா சொன்னோம்னா பிரச்சனையை கிழிச்சு போட்டுட்டு போகிற ஆளு. பிரச்சனைய கிழிச்சு போட்டு, சொல்றது புரியுதா? பள்ளத்தாக்குல ஒருத்தவங்க பெட்ஷீட்டை விரிச்சு வச்சு உங்களை தடுத்து நிற்கிறாங்க. நீங்க நடந்து போறீங்க, பெட்ஷீட் 2 கிழியுது. அதான் நீங்க யாருன்னா பிரச்சனையை கிழிச்சு போட்டு போகிற ஆளு. நம்மெல்லாம் ஆண்டவர் அகைன் தேவன் பலப்படுத்துகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்துங்க, நீங்க பிரச்சனையை கிழிச்சிட்டு போற ஆளுங்க. எங்க நீங்க பிரச்சனையோட இருக்கிறீங்களா? கேளுங்க. பள்ளத்தாக்குல இருக்கிறீங்களா? அழுகையோட இருக்கிறீங்களா? வேதனையோட இருக்கிறீங்களா? பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை வச்சுக்கிறார். திரும்ப திரும்ப பலனை உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, பிரச்சனையில நின்று கொண்டிருக்க மாட்டீங்க, அதை கிழிச்சிட்டு போற ஆளு. ஆமென். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கட்டுகிற ஆளா நீங்க இருப்பீங்க. ஆமென். நாள் வேண்மாய் இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், நாள் வேண்மாய் பக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், மறுபடியும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். வேதாகமத்தில் இப்படி செய்தது ஆண்டவர் அநேகருக்கு செய்திருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், தாவீது ஒரு கூட்டத்துக்கு போய் உதவி செய்யலாம் என்று சொல்லி அவன் போகிறான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இவன் நம்முடைய எதிராளிகளுக்கு இவன் கூட்டாளி அல்லவா, இவனையும் இவனுடைய நண்பர்களையும் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு துணையாய் இவன் வர வேண்டாம், இவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
போன காரியம் வெக்கப்பட்டு இவனை யுத்தத்துக்கு வேண்டாம் என்று சொல்லி, நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இவனை திரும்ப அனுப்பிவிட்டாத் என்று சொல்லுகிற இடத்துக்கு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் திரும்ப வந்து அவனுடைய குடும்பத்தில் வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கிறான். அவனுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் எல்லாரையும் அமலேக்கியர்கள் வந்து, யாரு? அமலேக்கியர்கள் வந்து அத்தனை பேரையும் என்ன செய்துட்டார்கள்? சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். பொதுவாய் ஒரு வழக்கம் உண்டு, இந்த நாட்களிலும் நம்ம கேள்விப்படுகிறோம். யுத்தம் இன்னொரு இடத்துல, யுத்தம் 2 நாடுகளுக்கு நடக்கும்போது சிலருடைய வீடுகள் பூந்து சில பெண்களை கற்பழிக்கிற காரியங்களை அறிவீர்கள். சிலரை தூக்கி கொண்டு போகிறதும் நீங்க அறிவீர்கள். சிலரை சில காட்டுகளுக்கு இழுத்துட்டு போய் மானபங்கப்படுத்துகிற காரியத்தை அறிவீர்கள். சிலர்களை கொலை செய்யவும் செய்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் யுத்தத்தில் நடக்குதா? ஆனா அன்றைய நாட்களில் இந்த யுத்தத்தில் நடக்க வேண்டியது இந்த தாவீதினுடைய குடும்பத்துக்கு நடக்க விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஆமென். போகட்டும். இவன் வந்து பார்க்கிறான், இவனுடைய குடும்பம் இல்ல, வீடெல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாத்தையும் சூறையாடி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது தாவீது தனிமையில் நின்று கொண்டிருக்கிறான். தாவீது எப்படி நின்று கொண்டிருக்கிறான்? தனிமையில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறான் வாசிக்கிறீங்களா? சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். கொஞ்சம் என் கூட வேகமா வாங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் அழுதார்கள். ஏன்னா குடும்பம் இல்லையே, யாருன்னே தெரியலையே, எடுத்துட்டு போயிட்டாங்களே, என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களே, என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்ன செய்வேன் என்று சொல்லி, நான் ஏமாறப்பட்டவன், நான் இழந்தவன். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல யார் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க? ஏமாத்தப்பட்டவங்களா யார் இந்த இடத்துல இருக்கிறீங்க? யார் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது? கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். நீ உன்னுடைய பிரச்சனைகள் அழுகையின் பள்ளத்தாக்க நீ ஊடுருவி நடந்து போகக்கூடிய பலத்தை உனக்கு நான் தருகிறேன். இது உன்னால மாத்திரம்தான் முடியும். காரணம், உனக்குள்ளாய் நான் வாசப்படுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் உனக்கு ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நீ அழுது கொண்டிருக்கிறதான காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை வைத்திருக்கிறார், ஒரு கரிசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் தன்னுடைய பலன் இழந்து போக மட்டும் தாவீது அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் பார்த்தாரே, உன்னையும் தேவன் அறிகிறவராய் இருக்கிறார், உனக்கு ஒரு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த யெகோவா தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை நம்பி வந்தனால தானடா நான் இழந்துக்கிட்டு தவிச்சு நிற்கிறேன். இன்னைக்கு நான் ரோட்டில் அனாதையா இருக்கிறதுக்கு காரணம் நீதானு சொல்லி இவனை, நம்மளை இப்படி ஆக்கினவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி கல்லை எடுத்து அவன் மேல் எறிய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாள்? திட்டமிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். நெருக்கப்பட்ட அனுபவம். உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு, உங்ககிட்டயே எல்லா நன்மையும் வாங்கிக்கிட்டு உங்களை இன்னைக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்த அழுகையின் பள்ளத்தாக்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, கர்த்தர் இது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நியமித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த பள்ளத்தாக்கை ஊடுருவி போவீர்கள். இந்த பள்ளத்தாக்கில் மூழ்க மாட்டீங்க. ஆமென். 72 பேர்கிட்ட கல்லை எடுத்தாங்க, ஆனா கர்த்தர் ஒருவனையும் கல்லெறிய வைக்கவில்லை. அப்படியே கல்லை எறிந்திருந்தாலும் தாவீதை குறித்து நோக்கமுடையவர் அவனை சாக விட்டிருக்க மாட்டார். ஆமென். பள்ளத்தாக்குல சாக விடுகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் அல்ல. விழுந்து போன யோசேப்ப பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கின தேவன் உங்களையும் அவர் தூக்குவார். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தர் உங்களை எழும்புதான் திட்டங்களை வைத்திருக்கிறார்.
உங்களால் மாத்திரம்தான் நடக்க முடியும். நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை சந்திங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். பலத்தின் மேல் பலனை தருகிறவராக இருக்கிறார். அடுத்து 6வது வசனத்தில் பார்க்கிறோம். கடைசியாக சொல்லப்படுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தன்னை என்ன செய்து கொண்டானா? செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். அதுக்கு தான் சொல்கிறேன், பிள்ளைகள் படித்தாங்களா, பாஸ் ஆகிறாங்களா, சர்ச்சுக்கு போ. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியமா, சர்ச்சில் போ. வெளியூருக்கு போறீங்களா, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த நாட்களில் நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா அப்படி தான் தெரியும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் அந்த பக்கம் போகிறவங்க, யுத்தத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனவங்களா இருந்தார்கள். ஆகையால் தான் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மேற்கொண்டு இன்னுமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தலத்தை உங்கள் குடும்பத்தில் மேன்மைப்படுத்துங்க. இது அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கில், தனிமையில், வேதனையில் நீங்கள் அவரை மாத்திரம் திடனாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். சங்கீதம் 84 6வது வசனத்தை மாத்திரம், அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்துட்டு சொல்லி முடிச்சிடுறேனே, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதை வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து, மெல்லமா வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறீர்கள். அங்க ஒரு மாற்றம் இருக்கிறது. அழுகிறது இப்ப நீரூற்றாய் மாறுகிறது. அதானே? அழுது கொண்டிருக்கிறது இப்ப என்னவா மாறுது? நீரூற்றாய் மாறுகிறது. இப்ப நான் அழுகிறேன், என்ற கண்ணீர் எங்க இருந்து வருது சொல்லுங்க? என் கண்ணுக்குள்ள இருந்து கண்ணீர் என்ன செய்கிறது? வருது. வேதனை நிமித்தமா வருகிறது. ஆனா நீரூற்றுல தண்ணீர் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? பூமிக்குள்ள, நிலத்துக்குள்ள இருந்து நீரூற்றுல தெளிவான தண்ணீர் வரும். கலங்கினது அவரை தெளிவான தண்ணீர் தான் கொப்பளிச்சு வரும். வருமா? கண்ணீருக்கும், கண்ணீர் நம்மளுக்குள்ள இருந்து வெளியாகிறது. கர்த்தர் கொடுக்கிறது அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. பூமியிலிருந்து தான் நீரூற்று எழும்புகிறது. உன் கண்ணீரை அவருடைய நிறைவு நாள் மாற்றுகிறார். இங்கே ஒரு மாற்றத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அகெயின் அண்ட் அகெயின் பலப்படுத்துகிற தேவன் திரும்பவும் நம்மளை பலப்படுத்தும்படியாய் நம்முடைய கண்ணீரை நீரூற்றாய் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லுங்க. மழையும் குளங்களை நிரப்பும். மழையும் குளங்களை நிரப்பும். மழை அப்படி சொட்டு சொட்டா வடியும். மழை எப்பயும் பெய்யாது, எப்பயாவது பெய்யும். தண்ணி இந்த ரெண்டு வித்தியாசம் சொல்றேன். இந்த ஏரி ஆறுகள் எல்லாமே தன்னுடைய பள்ளத்தாக்கு ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சதுக்கு பிற்பாடு தான் என்ன செய்யும்? தண்ணீரை வெளியே குளங்களுக்கு தள்ளும். ஆனா கர்த்தர் பாருங்க, இது ஒரு மகத்துவமாய் படைத்திருக்கிறாரு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, பள்ளத்தாக்கின் ஊடாய் நடந்து போகிறவர்களே, பிரச்சனையில் இருக்கிறவர்களே, குளங்களும் மழையும் குளங்களை நிரப்ப வைப்பார். மழையினால கூட கர்த்தர் குளங்களை நிரப்ப வைப்பார். இந்த குளங்கள் ஆற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத போல நீங்க எதையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அது நடக்காது. நீங்க ஏரியில இருந்து தண்ணீர் வர்றோம் அப்படி சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், வராது. ஆனால் தேவன் மெல்ல மெல்லமா உங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன துளிகளை போல, அந்த மழை துளிகளை போல இறங்கி வருகிற சின்ன சின்ன அற்புதங்கள் உங்களுடைய குளங்களை நிரம்பும். ஆமென். ஹல்லேலூயா.
தேவன் திரும்ப திரும்ப செய்கிற ஆண்டவர் சின்ன சின்ன மலைத்துளிகளை போல உங்களுடைய வாழ்க்கையில பட்டும் படாமலும் உங்களுடைய வாழ்க்கையில மென்மையாய் தேவன் தருகிற சின்ன சின்ன அற்புதங்கள் உங்களுடைய குளங்களை நிரம்பி வழிய வைக்கக்கூடிய செயலை உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் செய்வே என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? குளங்களை ஆமென். கர்த்தர் மழையை கொண்டு ஆண்டவர் மழையை அனுப்பி கர்த்தர் இந்த குளங்களை ஆண்டவர் நிரப்புவார். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கர்த்தர் நிச்சயம் தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிறது அதுக்கு போகத்தான் மீதி இருக்கிறதை உங்களுக்கு தரும். தேவ பிள்ளையே, தேவன் அப்படி அல்ல. அவர் கொடுக்கிற சின்ன சின்ன தூறல்கள் உங்களுடைய குளங்களை நிரம்பி வழிய வைக்கும். ஆமென். வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் மேல உங்களுடைய மழை பொழியட்டும் ஆண்டவரே, உங்களுடைய அற்புதத்தின் மழை பொழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நான் மறந்து போகாம அவைகளை நான் நினைக்கிறேன். என் குளங்கள் நிரம்பி வழிய போகிறது. வாய்களை திறந்து தேவ பிள்ளையே, நீ பள்ளங்கள்ல இருக்கலாம், நீ குழியில இருக்கலாம், நீ ஒரு குளங்களை போல இருக்கலாம். எங்கிருந்தும் என்னுடைய குளங்களுக்கு தண்ணீர் வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என்றைக்கு எனக்கு விடிவு காலம் என்று காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உனக்கு திரும்பவும் திரும்பவுமாய் நான் உனக்கு நன்மையை பலனை நான் உனக்கு தருவேன். ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் அமர்ந்திரு, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சையாய் காத்திரு. பனி துறல்களை போல கர்த்தர் சின்ன சின்ன மென்மையான அனுபவங்களை கொண்டு கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரசன்னமே, தேவ பிரசன்னம் வரப்போகிறது. தேவ பிரசன்ன பனித்துறலை போல இறங்கி வரப்போகிறது. வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எங்க வாழ்க்கை அப்படித்தான் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆறு வரட்டும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குன்னு வேற வழிய வச்சிருக்கிறேன். நீ ஆற பூமியில பார்த்துக்கிட்டு இருக்க, நான் வானத்திலிருந்து மழையை அனுப்பி சின்ன சின்ன தூறலை அனுப்பி உன் பெரிய குளங்களை நான் நிரப்புவேன். ரக்கா ஷபதலரியே உரமமதலரபா. வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. புரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். தாவீதை கர்த்தர் கைவிடல. ஆண்டவர் அவன் இழந்து போனதை திரும்ப பெற வைத்த தேவன் உங்களுக்கும் கர்த்தர் பெற வைக்கிறவராய் பனி தூறலை அனுப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, குளங்கள் ஆறுகளை எதிர்பார்க்கலாம், ஆனால் தேவனோ குளங்களை நிரப்புவதற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடுருவி போகிற பிள்ளைகளுக்கு, அவர்கள் ஆலயத்தில் இருக்கிறது நிமித்தமாய், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாய், கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருக்கிறது நிமித்தமாய், உன்னாலதான் இந்த கண்ணீரை உள்ள நடந்து போய் நீரூற்றாய் மாற்ற முடியும். உன்னால மாற்ற முடியும். இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற ஒரு நாள் உனக்குள்ளிருந்து நீரூற்று எழும்பும். நீ ஊடுருவி போவ. உன் வேதனைகள் எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் சில பனித்துறல்களை உங்க மேல அப்படியே அவருடைய பிரசன்னமாய் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பீங்களா? அப்படியே வானத்துக்கு நேராக கையை எடுத்து அப்படியே கண்களை மூடினவர்களா, உங்க மேல ஒரு பனித்துறலை போல தேவ பிரசன்னம் இறங்கி விழட்டும். நீங்க அந்த மலையில நனைஞ்சிருக்கிறீங்களா? அந்த பனித்துறல் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. உங்க மேல வடிஞ்சு கீழே போகும்போது தெரியும், அது மென்மையா இருக்கும். ஒரு தேவ பிரசன்னம் உங்களுடைய மேல, உங்க ஆவியில, உங்க கண்ணீர்ல, உங்க கவலைகள் மேல. குளமே, நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? குளமே, நீ ரொம்ப வேதனையோடு இருக்கிறியா? தண்ணீர் இல்லாம நீ பாழடைந்த ஒரு பெரிய மோசமான நிலையோடு இருக்கிறியா? உயர்த்தப்பட்ட கரங்கள் மேலும் கர்த்தருடைய கண்ணீர், கர்த்தருடைய மழை இறங்கி வருகிறது. ரமாஷே
பிரசன்னமாய் இறங்கி வருகிறது, பிரசன்னமாய் இறங்கி வருகிறது. நீ சொல்ல வேணாம், எனக்கு ஏன் இந்த இவ்வளவு வேதனை, என் இருதயம் உடைஞ்சு போயிருச்சு, வாடி போயிருக்கு, என் கண்ணுல கண்ணீர் விடுவதற்கு கண்ணீரே இல்லை, எங்க ஜீவ நீர் ஊற்று. இல்லையே, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும்ல, கர்த்தர் எழுதி வச்சு உனக்கு காட்டிட்டாருன்னா அது உனக்கு நடக்கும்ல, உனக்கு கட்டாயம் நடக்கும். அவர் எழுதுனதை உனக்கு காட்டிட்டார், அது உனக்கு தான் இன்னைக்கு சபையில சொல்லிட்டார்ல. உனக்கு வாழ்க்கை ஜீவ நீரூற்றாய் மாறும், ஜீவ நீரூற்றாய் மாறும். தெளிந்த தண்ணீரை நீ பாப்ப, வற்றாத ஜீவ நீரூற்றை கர்த்தர் உனக்கு தருவார். ரமஷே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர். கரங்களை உயர்த்தி எஸ், நீர் போதுமே, ஆவியானவரே நிரப்புங்கப்பா. நாங்க குளமா இருக்கிறோம் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. பாடும்போது கர்த்தருடைய நிறைவு உங்க மேல இறங்கி வருவார். ஆவியானவரே நிறைவே நீர் வா. கையை தூக்கி வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு வேணாமா? உங்களுக்கு இந்த மழை வேணாமா? அடுத்து என்ன படிக்க போறேன்னு தெரியாம இருக்கிற பிள்ளைய ஆண்டவர்கிட்ட கேளு. என் வாழ்க்கை கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே, எதிர்கால தவறா சூஸ் பண்ணி பயிரக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில படிப்பு நிமித்தமா எந்த ஒரு காரியத்து நிமித்தமா நான் ஆண்டவரே தயங்கி நின்றக்கூடாது. உயர்த்தி கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே. கடன்ல இருக்கீங்களா? நீர் வாருமே. என் கடன்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு சொல்லி தெரியாம குளமா இருக்கிறீங்களா? எனக்கு எங்க இருந்து பணம் வராது, நான் ரொம்ப மூழ்கி போயிருக்கேன் நினைக்கிறீங்களா? நீங்க பாக்குறது மனுஷன் கைய, ஆனா ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் வானத்திலிருந்து சின்ன சின்ன பனித்துறலை போல மழைய தருவார். உங்க வெட்டாந்தரை மாறும், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மாற வைப்பார். தேவன் பேசுறாருங்க, தேவன் பேசுறாருங்க. வழியே இல்லைன்னு சொல்லி மூளையில சுத்துன்னு சுத்தி சொக்கி போயிருக்கிற பிள்ளைய கர்த்தர் உன்னை தூக்க விரும்புறாரு. உன் வாழ்க்கையில ஒரு ஜீவ நீரூற்ற நீ உன் கண்ணால பார்க்க போற. ஆகார் பார்த்த போல ஒன்னு நீ பாப்ப, ஆகார் பார்த்தது போல ஒரு துறவை நீ பாப்ப. உன்னை சாக விட மாட்டார். ஆகாருடைய பிள்ளைய கர்த்தர் சாக விடாதபடி கர்த்தர் வேண்டியதை செய்த தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரே, சாக விடாதவரே, கடல்ல மூழ்க விடாதவரே, புதிய வழிகளை திறந்து தருபவரே, என் குளங்களை நிரப்புகிறவரே, உங்க பிரசன்னத்தை தாருமையா. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தியே. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. வாலிப பிள்ளைகள் நல்ல கையை தூக்குங்கடா செல்லங்கள். நிறைவே
கை வலிக்கட்டும், ஏசப்பா உணர்வார். உன் வாழ்க்கையில விடக்கூடாது இல்ல, இன்னைக்கே நீ கேட்டு வாங்கிக்கோ. எஸ், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில சில மாற்றம் உண்டாக போகிறது. கடைசியாக நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே, மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மாறட்டுமே, முடியாததும் ஆமே. சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு, அவர் வந்தால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுமே. இன்றையிலிருந்து அவர் எல்லா இடத்திலும் வரப்போகிறார். ஒரு பனித்துறலை போல ஒரு தேவ பிரசனத்தை நீங்க உணர உணர ஆண்டவர் வாசம் பண்ணுகிறத நீங்க எந்த இடத்துல நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்க தனிமையை மாற்றுவார். உங்களுடைய சாத்தியம் இல்லாத நிலைகளை தேவன் மாற்றி தருவார். உங்களுடைய அழுகையை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றி தருவார். ஒரு பெரிய சேஞ்சஸ் தேவன் மறுபடியும் மறுபடியும் தருகிறவர். அவர் பலத்தின் மேல் பலனை தருகிற தேவன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு அவர் தருகிற பலன் நம்மளுக்கு நிறைவாய் மாறப்போகிறது. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. குளிர் இருக்கிற நீ ஏணிப்படி மூலமாய் ஏறக்கூடிய ஒரு புதிய ஏணிகளை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். தேவன் சின்ன சின்ன பனி தூறல்களை கொண்டு உன்னை மேலே எழும்ப வைப்பார். யோசேப்பை விடுவித்த தேவன், யோசேப்பை குழியிலிருந்து கர்த்தர் மேலே தூக்கி கொண்டு வந்த தேவன், ஆண்டவர் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதத்தில் இன்றைக்கு சொன்ன வார்த்தை யாருடைய வாழ்க்கையில பொய்யாய் மாறாது. Thank you, Jesus. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தேவனுடைய நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும். ஐயோ, நான் வசனத்தை மறக்க கூடாது, வசனத்தை நான் இப்படித்தான் படிக்கணும் சொல்லி ஒவ்வொருவரும் ஆர்வமாய் படிக்க உதவி செய்யுங்க. ஆலயத்தை மேன்மையாய் நினைக்க உதவி செய்யுங்க. அவருடைய வியாபாரங்களும் எல்லாருடைய தொழில்களும் வேலைகளும் முன்னேற்றங்களுமாய் இருக்கட்டும். தேவனுடைய கரம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்துகிறோம், மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுது எல்லா காரியத்திலும், பிள்ளைகளுடைய குடும்பத்திலும், வேலைகளிலும், எல்லா யோசனைகளிலும் அதிகமாய் நிறைந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென்.